ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நம்ம சார்ட் ரீடிங்ஸ்ல சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதனால நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கு அல்லது டீட்டெயில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபர்தர் டீட்டெயிலா நாளைக்கான ஸ்டாக் ரிசல்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜீரோதா யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் டீடைல்ஸ்ல போய் பார்ப்போம். நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்ல இன்னைக்கு காலையில என்ன நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இங்க நம்ம புட்டுக்கான பிளான் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பேசின விஷயம். ஸோ இந்த இடத்த டச் பண்ணோடனே நம்ம புட்டுக்கான பிளான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்கிருந்து கீழே இறங்குனது மார்க்கெட் டைரக்ஷன் எங்க கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 25,050 அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்னதா மேல கரெக்ஷன் போயிட்டு டவுன் பிரேக் அவுட் ஆகும்போது கீழே 1 by 1 நம்ம போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா மேல இருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து இந்த லெவல்ல ரிவர்சல் ஆகாம பிரேக் அவுட் ஆனது அப்படிங்கிறத இப்ப மார்க்கெட் நமக்கு டைரக்ஷனை மாத்தி விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மாத்தி விட்டது இங்க. ரெண்டாவது, நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ல காலுக்கான பிளான் நம்ம வச்சுக்க வேணாம்னு நினைச்சதா ஆரம்பத்துல இருந்தோம். ஆனா ஓப்பனாகி மார்க்கெட் டைரக்ஷன் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும் போதே புட்டுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்கா இம்ப்ரூவ் இருக்கிறதும், அதாவது அதுல மொமெண்டமே ரொம்ப வீக்கா இருக்கு, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரியும், காலுக்கான மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் குயிக்காகவும் டெவலப் ஆகுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து நம்ம ஆப்ஷனுடைய சார்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ அதனால நமக்கு இங்க வேற ஏதோ சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த சேஞ்சஸை ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஹையர் டைம் ஃப்ரேம் ஹை பிரேக் அவுட், ஐ மீன் ஸ்விங் ஹை பிரேக் அவுட், ஸ்விங் ஹை பிரேக் அவுட், ட்ரெண்ட் பிரேக் அவுட் ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம காலுக்கான பிளான் எடுத்துட்டோம். காலுக்கான பிளான் சொன்னாலும் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் இருக்கு, அதாவது 25,350 400 வரைக்குமே டார்கெட் இருக்குது. ஆனா நம்ம அந்த டார்கெட்டை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டா எடுத்துக்கிட்டோம். ஒன்னு 200, ரெண்டாவது வந்து 350 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 200க்கான டார்கெட் நமக்கு வந்து கிடைச்சது. அதுல ஆப்ஷன் பை என்ட்ரியை பொறுத்தவரை நமக்கு 80 பாயிண்ட் கிடைச்சது. இந்த இடத்துல இந்த மொமெண்டம்ல ஒரு சூப்பரான மூவ் நமக்கு கிடைச்சது. 80 பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்தோம். இங்க டார்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஜிக்ஸாக்கா அப்படியே டவுன்ல வந்தது. எந்த லெவல் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து பையிங் லெவல் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோமோ அதே லெவல்ல மறுபடியும் பையிங் என்ட்ரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இப்ப நிஃப்டி நடந்திருக்கு. இதுல நாம நேத்து பேசின விஷயங்கள்ல எந்த விஷயங்கள்ல மாறுறோம் அப்படின்னா, நேத்து 150 to 200 வரைக்கும் ஒரு ரிஸ்க் ஜோனு, இந்த லெவல் வந்து ஈஸியா பிரேக் அவுட் ஆகாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்துச்சு மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் 25,050 இந்த லெவல்ல வந்து பையர்ஸ் அக்யூமுலேஷன்ல இருந்து இங்கிருந்து பையர்ஸ் வந்து மேல ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யோசிச்சது இங்க இருக்கிற ப்ரெஷர்ஸ் உடைய வேல்யூ வந்து, அதாவது ஆக்சுவலா நமக்கு செகண்ட் ஹாஃப்ல பையர்ஸ் வந்து இங்க அக்யூமுலேட் பண்றாங்கன்னு நேத்தே வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த அக்யூமுலேஷனே இந்த ஹையை பிரேக் அவுட் பண்றதுக்கு போதுமான நபர்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்த்த விஷயம். நாம ஐடியாவை மாத்திக்கிட்ட விஷயமும். ஏன்னா இங்க இருக்கிற ப்ரெஷர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கான இன்டிமேஷன் தான் நமக்கு சார்ட்லயும் வேல்யூம்லயும் தெரிஞ்சுது. ஆனா இப்ப அந்த வேல்யூம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு 25,015 சப்போர்ட் எடுக்கும் போது வேல்யூம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் அங்கிருந்து மேல போறதுக்கான டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயங்கள்ல நம்ம என்ட்ரியா இங்கேயே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம். ஆனாலும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு 25,150 மேல க்ளோசிங் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறது மினிமம்க்கு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணோம். ஆனா 150க்கு மேல சூப்பரா க்ளோசிங் கிடைச்சது மட்டும் இல்லாம
250 வரைக்குமே இது மேல போச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு போயிடுச்சு ஆப்ஷன்ல. நம்ம எப்பயுமே டீப் இந்த மணி தான் ஃபாலோ பண்றோம்ன்றதுனால இந்த ஸ்ட்ரைக்ல நமக்கு சூப்பரான பாயிண்ட்ஸ் ஒரு 80ல இருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சது. எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் இந்த லெவல்ல. ஓகே, நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுல சரியான டைரக்ஷன் மொமெண்டம் ஃபாலோ பண்ணதுனால நம்ம இங்க நல்ல என்ட்ரி எடுத்தோம். ஏன்னா நமக்கு புட் ஆப்ஷனுக்கான பிளான் தான் இருந்துச்சு. இந்த ரீசனுக்காக நம்ம மாத்திக்கிட்டோம். இதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிருக்கோம். நீங்க போய் இன்னும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே டைரக்ஷன் டவுன் ஆகுது. மேல போக வேண்டிய டைரக்ஷன் தான், ஆனாலும் கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு இங்க இந்த 200 ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் இங்க தான் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எந்த இடத்துல என்ட்ரின்னு சொன்னோமோ அதே இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல போயிடுச்சுன்னு பார்த்தோம். அப்ப இப்ப கரண்டோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேல போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரீசன் இந்த ஹை டு லோக்கான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அண்ட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 25,100 அல்ல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 250க்கு மேல வந்து க்ளோசிங், நான் ஏற்கனவே சொன்னேன் 15 மினிட்ஸ்ல க்ளோசிங் இருக்கணும் 250ஸ்ல, அதாவது 25,200க்கு மேல க்ளோசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்னும் சில ரீசன் நான் சொன்ன விஷயம் இதுதான். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்கணும், அடுத்து பிரேக் அவுட் பையர்ஸ் அக்யூமுலேஷன் இருக்கணும், வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரியான சம் ரீசன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பிரேக் அவுட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ மார்க்கெட் மேல போக ரெடியா இருக்கு. ஐ மீன் 25,350 to 400 இந்த லெவல் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதை டிசைட் பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம், மார்க்கெட் இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்தடுத்து போகும், அதுவும் பார்த்துக்கோணுங்க. ஏன்னா இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணாம இங்க இருந்து மறுபடியும் இப்படி ஒரு ரேஞ்சு கூட ஃபார்ம் பண்ணலாம். அப்ப ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம 1 by 1 மேல டார்கெட் எடுத்துட்டு போகலாம். ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் 25,150 வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரிக்கு எடுத்துக்கலாம். அது கால் ஆப்ஷனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இதை நம்ம எப்படி கவனிச்சோம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியில அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸ் அவுட்லைனா பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா இந்த லோ ஆக்சுவலா நமக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிரேக் அவுட் ஆகி மேல போய் 57,100 அப்படிங்கிற இந்த லெவல்ல டச் பண்ணிட்டு அங்க இருந்து சின்னதா டவுன். ஆக்சுவலா மொமெண்டமும் டைரக்ஷனும் பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சேமா தான் இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டியோட 56,700 சப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஹை பிரேக் அவுட், சின்னதா ஒரு புல் பேக், ப்ரீவியஸ் ஹையை வந்து ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு திரும்பவும் அங்கிருந்து அக்யூமுலேஷனுக்காக கீழே வந்து என்ட்ரி எடுத்துட்டு மேல போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஹை பிரேக் அவுட் ஆனா அடுத்து 57,300 அப்படிங்கிற வரைக்கும் மேல போகும். ஸோ இந்த லெவல் போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போகுமா இல்ல திரும்புமா அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கான என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒவ்வொன்றையுமே நம்ம போயிட்டு எதுவும் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க எந்த புரோக்கரேஜ்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சான்சிபிள் வந்து நீங்க லாகின் பண்ண முடியும். ஸோ சான்சிபிள் லாகின் பண்ணிட்டு அதுல ஸ்டாக் ரிசல்ட்ஸ், எக்கனாமிக் கால்குலேட்டர்ஸ் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல எந்த செக்டர்ஸ் வைஸா நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு, அது இப்போ 14th இன்னைக்கு என்னென்ன, நேற்று என்ன ரிசல்ட் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டிபேட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இன்சூரன்ஸ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், M&M ஃபினான்சியல் கார்பரேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கான ரிசல்ட் இருந்துச்சு. நாளைக்கு ஏஞ்சல் ஒன், டெக் மஹேந்திரா, அசோக் லைலாண்ட், TCS, பிரணாமல் ஃபார்மா. ஸோ இப்போ இது எல்லாமே அடுத்தடுத்து நமக்கான ரிப்போர்ட்ஸா இங்க எல்லாமே Q1 போனஸ், டிவிடெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி சம் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கலாம்னு விஷயம் வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.